ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா இஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? இஃப் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோம். நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்மளோட ஒரு டேட்டா அனலைசிஸ் பண்ணுறப்போ ஒரு கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். அட் அ டைமில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ண போகிறோம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரியா? இப்போ ஏதாவது நமக்கு செக் பண்ணணும், ஒரு லாஜிக்கலாக ஒரு டேட்டாவை செக் பண்ணணும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் மட்டும் செக் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு உங்களுக்கு திருப்பி நான் இது பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இஃப் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தாங்க டேட்டாவை. ஓகேவா? லாஜிக்கலாக டெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் கண்டிஷன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 தான் வரும், ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அட் அ டைமில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ணலாம் இஃப் கண்டிஷனில். ஓகேவா? இப்போ நான் மார்க் 1 மட்டும் செக் பண்ண போகிறேன். அது எனக்கு கிரேட்டர் தேன் 40 இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே பாஸ்னும், ரிமைனிங் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே எனக்கு ஃபெயிலுன்னு டிஸ்பிளே பண்ணும். மார்க் ஷீட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விதமான ஸ்ப்ரெட்ஷீட்டில் வேணாலும் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இஃப் சாரி, எப்போதுமே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு சைன் போட்டு கேப்ஸில் அதுவே டிஸ்பிளே பண்ணும். ஓப்பன் பரான்தீசிஸ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நம்ம கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன செக் பண்ண போகிறேன்னா மார்க் 1 கிரேட்டர் தேன் 40 அப்படியான்னு செக் பண்ண போகிறேன். மார்க் 1ஓட நம்ம செல் எங்கே இருக்கு, அந்த மார்க் 1 எங்கே இருக்குது, அந்த செல் நம்பரை செல் வேல்யூ நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா C2 நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 40 இருந்தா கமா. அந்த கண்டிஷன் எப்படி நம்ம கொடுத்த கண்டிஷன் செக் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆன்சர் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும், ஸ்ட்ரிங்கை ஆர் கேரக்டர்ஸ். ஓகே, பாஸ்னு டிஸ்பிளே பண்ணணும், அதர்வைஸ் ஃபெயில்னு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? அதர்வைஸ் ரிசல்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணணும், ஃபெயில்னு டிஸ்பிளே பண்ணணும். இதான் ஜஸ்ட் ஒன் கண்டிஷனை லாஜிக்கலாக டெஸ்ட் பண்ண போகிறோம். அது நம்மளுக்கு ரிசல்ட் பாஸாக ஃபெயிலான்னு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாஸ், ரிமைனிங் மெம்பர்ஸ்க்கு எப்படி டிஸ்பிளே பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாஸ்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரிமைனிங் மெம்பர்ஸ்க்கு என்னன்னு பார்ப்போம். ஓகே, செகண்ட் ஒன் ஃபெயில்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன் ஃபெயில்னு டிஸ்பிளே ஆயிருக்குன்னா அவங்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க லெஸ் தென் 40 எடுத்துறதுனால அந்த சப்ஜெக்ட்ல அவங்க ஃபெயில். ஸோ இதான் இஃப் கண்டிஷன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.